காஞ்சிபுரம் மாவட்டம் முத்துரைமேரூர் அடுத்த ஓங்கூர் அரசு உதவி பெறும் ஆர்சி தொடக்கப்பள்ளியில் பள்ளி விழுந்த உணவை சாப்பிட்ட 20க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர் நெப்போலியன் தரும் விரிவான தகவல்களை கேட்கலாம். நெப்போலியன், இந்த சம்பவம் எப்போது நடைபெற்றது? தற்போது மாணவ மாணவிகளின் நிலைமை என்னவாக இருக்கிறது? பள்ளி நிர்வாகம் தரப்பில் என்ன தெரிவிக்கப்பட்டது? மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க? விவரங்கள். நிச்சயமா சரவணன். அதாவது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட ஓங்கூர் கிராமத்துல பாத்தீங்கன்னா அரசு உதவி பெறும் ஆர்சி துவக்கப்பள்ளி செயல்பட்டு இருக்கு. இங்க 50க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கல்வி பயின்றுட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில இப்ப தேர்வு காலங்கிறதுனால 1ஆம் வகுப்புல இருந்து 3ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு தற்சமயம் விடுமுறை காலம். மீதி உள்ள 4 மற்றும் 5ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு தற்சமயம் வகுப்புகள் நடைபெற்று வருகிறது, தேர்வு நடைபெற்று வருகிறது. இன்று மதியம் அவங்களுக்கு வழங்கப்பட்ட சத்துணவு பள்ளி இருந்ததாக கூறப்படுகிறது. அதை அங்க பார்த்த உணவு சாப்பிட்ட மாணவ மாணவிகள் பார்த்து பள்ளி நிர்வாகத்திடம், அதாவது சத்துணவு ஊழியர்களிடம் கூறிய பிறகுதான் இந்த பள்ளி இந்த விவரங்கள் அவர்களுக்கு தெரிய வந்துள்ளது. இதற்கிடையில் 10க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் மயக்கமடைந்து விழுந்துள்ளனர். வாந்தி மயக்கம் ஏற்பட்டுள்ளது. இதனால் அவர்களை உடனடியாக அந்த பள்ளி நிர்வாகம் மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அங்கு அனுமதித்து தற்சமயம் அந்த மாணவ மாணவிகளுக்கு முதலுதவி சிகிச்சைகள் நடைபெற்று வருகிறது. மேலும் அங்க படிக்கக்கூடிய சில அந்த சத்துணவு சாப்பிட்ட மாணவ மாணவிகளுக்கும் வாந்தி மயக்கம் ஏற்பட்டுள்ளது. இவர்களும் படிப்படியாக அந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் அவர்களுக்கு தீவிரமான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருகிறது. இதனால் அந்த அந்த பள்ளியை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த அந்த மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் தற்சமயம் அந்த மருத்துவமனை நோக்கி குவிய ஆரம்பித்திருக்கின்றனர். இதனால் உத்திரமேரூர் பகுதியில் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. தற்சமயம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். உத்திரமேரூர் அரசு மருத்துவமனையின் மருத்துவர்கள் தற்சமயம் அந்த மாணவ மாணவிகளை தீவிரமான சிகிச்சை அளித்து வருகின்றனர். சரவணன். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி நெப்போலியன்.